நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில்லேலமா ஏலேலமா சொல்லாமலே உள்ளம் துள்ளுமா நெஞ்சோரமா நெஞ்சின்னோரமா என் ஜன்னல் கதவில். கொஞ்சம் நிறுத்துறியா? வர வர நம்ம வீடு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, எப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் மொக்க ஜோக்க நிறுத்துறியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீயுமா? வீட்ல உன்னையும் என்னையும் தவிர அத்தனை பேரும் ஏற்கனவே சீரியஸா தான் இருக்காங்க. இப்ப நீயுமா? நானும் அதே தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்ச? முன்னாடி எல்லாம் எப்படா சனி ஞாயிறு வரும்னு காத்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் ஏண்டா வருதுன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்டி சுதா, முன்னாடி எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாலே அண்ணன் திருநெல்வேலி கூட்டிட்டு போவோம், குற்றாலம் கூட்டிட்டு போவோம், புது படம் பார்ப்போம், பொருட்காட்சிக்கு போவோம். அண்ணனோட வெளியே போகும்போது என்னென்னவோ வாங்கி தரும். எவ்வளவு ஜாலியா பேசுவோம். இப்பெல்லாம் அண்ணன் நம்ம கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. அக்கா, அதுக்கு மேல எப்ப பாரு ஐசியூல இருக்க பேஷண்ட் மாதிரி சீரியஸாவே இருக்கா. ஆமா ஆமா. அக்கா அக்கா அக்கா, இரு இரு இரு. என்ன எங்களை பார்த்தோனே எஸ்கேப் ஆற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதக்கா. கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு வந்தேன். நீங்க இருக்கிறதுனால உள்ள போறேன். போதுமா? என்னக்கா பிரச்சனை உனக்கு? சொல்லுக்கா, என்னதான் பிரச்சனை உனக்கு? சரவணனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். டெஸ்டா? என்ன சொல்ற நீ? அத்தா கிட்ட எதுக்கு டெஸ்ட் இம்போசிஷன் டீச்சர் வேலைய காமிச்சிட்டு இருக்க? டெஸ்ட் வச்சது நான் இல்ல, சோமு. சோமுவா? அவன் எதுக்கு அத்தானுக்கு டெஸ்ட் வைக்கணும்? என்ன டெஸ்டுக்கா? சோமு என்கிட்ட சரவணனை பத்தி தப்பா சொன்னான். அவன் நல்லவன் இல்லைன்னு. அவன் யார் அத்தானை பத்தி தப்பா சொல்றதுக்கு? அவனுக்கு என்ன தெரியும் சரவணன் அத்தானை பத்தி? நானும் அதே தான் அவன் கிட்ட சொன்னேன். அவன் ஒத்துக்கல. அதை ப்ரூவ் பண்றேன்னு இருக்கான். அதுக்கு உடனே சரினியா? அவன் ஒன்னும் என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல. எல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து சொன்னான். என்ன பண்ணா? நான் சோமுக்கு எழுதின மாதிரி கொஞ்சம் லவ் லெட்டர்ஸ் எல்லாம் சரவணனுக்கு சோமு எழுதி அனுப்பியிருக்கான். ஐயோ, என்னக்கா அவன் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான்? அண்ணன் கிட்ட சொல்லி அவனை உதைக்க சொல்லலாம். இல்ல அத்தானுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே? இதான் சரவணனுக்கு அவன் வச்ச டெஸ்ட்னு சொன்னான். என்னக்கா சொல்ற? அந்த லெட்டரை பார்த்துட்டு அதை பத்தி பெருசா எடுத்துக்காம நேராவே அவன் அதை பத்தி என்கிட்ட கேட்டா அவன் நல்லவன் இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லாம அது உண்மையானு விசாரிக்க ஆரம்பிச்சா அவன் நல்லவன் இல்ல, சந்தேகப்படுறவன். எதுக்காக இந்த தேவையில்லாத விளையாட்டெல்லாம்? அத்தா அதை பார்த்துட்டு உன்கிட்ட சொன்னாரா? ஒருவேளை உனக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லாம விட்டுருக்கலாம்ல. அப்படி இல்ல, அவன் அதை நம்பிட்டான்னு நினைக்கிறேன். எதை வச்சுக்க அப்படி சொல்ற? அத்தாலாம் ஒண்ணும் அப்படி இல்ல. இல்லடி, அந்த லெட்டர் அவன் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் அவனுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன். ஆனா இது வரைக்கும் அந்த லெட்டரை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லை. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அத்தானை நீ எப்படி தப்பானவன் முடிவு பண்ண முடியும்? அதுக்கு இல்லடி, அவன் நேரா என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஸ்கூல்ல வந்து விசாரிச்சிருக்கான். நிஜமாவா சொல்ற? அக்கா, நீயே ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு தப்பா முடிவு பண்ணாத. ஆமாக்கா, நீயே தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்காத. ஏற்கனவே உன் கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட குழப்பம். இப்ப போய் இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அண்ணெல்லாம் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஆமாக்கா, லேட் பண்ணாத. நீயே பேசுற அத்தான் கிட்ட. அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா அடுத்த நாளே எனக்கு கூப்பிட்டு சொல்லி இது பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்ல தப்பா நினைச்சிருந்தா அதையாவது சொல்லிருக்கலாம். ஆனா அவன் ரெண்டையுமே பண்ணலையே. ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சா என்ன அர்த்தம்? அது தப்புதான்க்கா. அத்தா உன்னை சந்தேகப்படுறாருந்தா எனக்கு தோணுது. அக்கா, அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்காத. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. அத்தா உன்கிட்ட கேட்கலனா நீயே அவர்கிட்ட கேட்டுடு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? அது இல்லக்கா. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க.